உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன துளசி, எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்கு. ஆனா மாட்டின இடம் தான் சரியில்லை. புரியுது. உனக்கு நான் இல்லாதப்ப பார்த்து மனசை தேத்திக்க இந்த படம் வேணும். அதுக்கு இந்த ரூம்ல வைக்கணும், அப்படித்தானே? சாரி அக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இருக்கட்டும் தம்பி. இனி இந்த வீட்ல திருஷ்டியே இருக்காது. அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்றேக்கா. ஆமா ஆமா, ஏற்கனவே ஓ முகத்தை பார்த்து திருஷ்டி நிறைய இருக்கு, இனிமே விடாது. தேவையா இது உனக்கு? முறைக்காத. அக்கா அவங்க கிடக்குறாங்க, நீ வா வாக்கா. அம்மாடி நீ உட்காரு, நான் உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு சரிங்க நீ. ஜனனி எப்படி? நல்லா இருக்கு. ஆனா எப்படிக்கா அந்த மாதிரி ஐடியானா? எல்லாம் உனக்காக தான். எப்படா இங்க இருந்து போலான்னு இருக்கேன். பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு. எனக்கு ஒரு வருத்தம். என்னடா சொல்லு. டேய் சொல்லுன்றல. நீங்க எவ்வளவு பெரிய ஆளு இருந்தாலும் அண்ணி எல்லாரும் முன்னாடி உங்களை கை நீட்டி அடிச்சிட்டாங்களே. ஆமாண்ணே. டேய் அவ எனக்கு யாரு? பொண்டாட்டி. அவ என் பொண்டாட்டி இல்லடா, காதலி. பொண்டாட்டியா அவ இங்க இருந்தாலும் அவ என் காதலி. அவ மேல நான் வச்சிருக்கிற லவ் தான் என்ன இப்படி எல்லாம் பண்ண வைக்குது. அது அவ எனக்கு ஒரு பட்டாம்பூச்சிடா. ஃபீலிங் ஆகுதுண்ணே. டேய் எவனாவது பொண்டாட்டிய பட்டாம்பூச்சின்னு சொல்லிருக்கானா? சொல்லு பார்க்கலாம். இல்லண்ணே, லவ்வரை மட்டும்தான் பட்டாம்பூச்சின்னு சொல்லுவாங்க. டேய் நான் உன்னை கேக்கட்டா, பட்டாம்பூச்சி கடிச்சா நமக்கு வலிக்கும்? வலிக்காதுண்ணே. ஆனா பட்டாம்பூச்சியை துரத்துறவனுக்கு தாண்டா அதோட சுகமும் சோகமும் புரியும். அடடே, வாங்க 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 வாங்க. உட்காருங்க. என்னங்க வீட்டை ஒழுங்கா வச்சிருக்கோமான்னு பார்க்க வந்தீங்களா? அட இல்லங்க, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அதான் அப்படியே ஒரு நட வந்தாங்க. அட அப்ப நீங்க நம்ம ஆளுங்க. டேய் அண்ணே, சாருக்கு சீட்டை போடு. சரிண்ணே. ராஜசேகர் என்ன பாருங்க, இங்க பாருங்க. மனசு சரியில்லைன்னா ஒன்று டாக்டர் கிட்ட போகணும், இல்லை நாமளே மருந்து சாப்பிடணும். மருந்து இருக்கு, நீங்க கொஞ்சம் சாப்பிட்றீங்களா? டேய் தலைவருக்கு மனசை திறக்கிற அளவுக்கு மருந்து ஊத்து. சரிண்ணே. நாங்க இந்த மனசு சரியாகிற அளவுக்கு இந்த மருந்தை சாப்பிடுங்க. குடிங்க. Cheers. Cheers.
என் வாழ்க்கையே நாசமா போச்சுங்க. டேய் தள்ளு. ஆ. தலைவா நீங்க சொல்லுங்க. வெறுத்து போயிட்டேங்க. இங்க நான் தான் ராஜா, நான் வச்சதுதான் சட்டம்னு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தேங்க. ம். என் மச்சான் மலேசியால இருந்தான். அவன் யாரோ ஒரு பொண்ணை காதலிச்சான். சரி எப்படியோ போறான், இனிமே ஊருக்கே வரமாட்டான்னு நிம்மதியா இருந்தேங்க. ம். ஏங்க ஒரு லவ்னா பல பேர் பாதிக்க தாங்க படுவாங்க. அதானே லவ். ஆனா அந்த மலேசியாக்காரி என் மச்சானை கூட்டிக்கிட்டு இங்கேயே வந்துட்டாங்க. இங்க வந்து எல்லா விஷயத்திலையும் தலையிட ஆரம்பிச்சுட்டா. முக்கியமா என்னோட சந்தோஷத்தையே கெடுத்துட்டா. எனக்கு நிம்மதியே இல்ல. என் எதிர்காலம் முன்னாடி அவ அப்படியே வந்து கேள்விக்குறியா வந்து நிக்கிறாங்க. அவங்க போட்டோ வச்சிருக்கீங்களா? அவ போட்டோவை நான் ஏன் வச்சுக்க போறேன்? போட்டோ இருந்தா ஆளை தூக்குறது ரொம்ப ஈஸி, அதான் அண்ணன் யோசிக்கிறாரு. ச்சே, இந்த பொண்ணுங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்காங்க? மற்றவங்க மனசை புரிஞ்சிக்கவே மாட்டாங்களா அவங்க? ஆமா, இவரு ஏன் இவ்வளவு ஃபீல் பண்றாரு? அண்ணனுக்கு ஒரு பொண்ணால தான் பிரச்சனை. அண்ணன் இங்கதான் எங்கேயோ இருக்காங்க. ஐயோ, அண்ணியை தேடி தான் நாங்க இங்க வந்திருக்கோம். டேய் பிரதர்கிட்ட தெளிவா எடுத்து சொல்ற. அண்ணா அது வந்து அப்போ நீங்க கோவிலுக்கு வரலையா? கோயில் தான், வேண்டுதல் தான், ஆனா அவ மாட்டலைங்க. அவ இங்கதான் எங்கேயோ இருக்கா. கோயிலுக்கு தான் வருவா. எப்படியோ அவளை மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனா ஒண்ணு, அவ இல்லாம நான் கண்டிப்பா போக மாட்டேன். அவ இல்லாம என்னால வாழ முடியாதுங்க. யாருங்க அவங்க? ஏய் பிரதருக்கு போட்டோ எடுத்து காட்டு. இந்தா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.